அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, பெருக்கு தொடர் பாடத்துல பயிற்சி 2.8ல 7வது கணக்கு இந்த கணக்குல பார்க்க இருக்கிறோம். 7வது கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 3 + 6 + 12 + எக்ஸெட்ரா + 1536 என்ற பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க. இது கணக்கு. பெருக்கு தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா இந்த இருக்கு. Sn = a × r⁻n - 1/r-1. முதல்ல இந்த கணக்குல வரக்கூடியதை ஃபுல்லா எழுதிக்கிடுவோம். a இது பெருக்கு தொடர் தானே. அப்ப a வந்து முதல் உறுப்பு எத்தனை? 3. இந்த இருக்கு 3. r பெருக்கு தொடருடைய பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு. 2வது உறுப்பு வந்து 6. இந்த இருக்குல்ல 6. முதல் உறுப்பு 3. 6/3. 1 3 3 2 3 6. அப்போ விட வந்து 2. எதை விட அதிகம் அப்படின்னா 1 விட அதிகம். அடுத்தது எண்ணிக்கை தெரியணும். எண் தெரியணும். எண்ணிக்கை தெரிஞ்சாதான் ஃபார்முலா படி கூட்ட முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப எண் தெரியாது பாருங்க. 3 + 6 + 12 + எக்ஸெட்ரா + 1536. இந்த 1536 என்பது 36 என்பது எத்தனாவது உறுப்பு நமக்கு தெரியாது. அப்ப எத்தனாவது உறுப்புன்னு தெரிஞ்சாதான் நம்ம எஸ்என் அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு பதிலாக நம்பர் போடணும். இந்த 6 அடுக்கு எண் அதுக்கு பதிலாக நம்பர் போடணும். அந்த எண் தெரியல. அப்ப எண் தெரியாம கூடுதலுக்கான ஃபார்முலா கூடுதலுக்கான ஃபார்முலால கணக்கை போட்டு விட கண்டுபிடிக்க முடியாத காரியம். அப்ப அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழி இருக்கா? இதுதான் கூடுதலுக்கான ஃபார்முலா. இதெல்லாம் கடைசியில போட போறோம். ஆனா எண் தெரியாது. அப்ப கூடுதலுக்கான ஃபார்முலால எண் தெரியாதனால அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். ஒரு பெருக்கு தொடர் வரிசையுடைய கடைசி உறுப்பு Tn = a r⁻n - 1. அதுல என்ன வருது? எண் வருதா? அந்த எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். கடைசி உறுப்பு இங்க எத்தனை? 1536. அப்ப எண்ணை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். எண்ணை காணுதல். இது ஃபர்ஸ்ட் தலைப்பு. எண்ணை காணல்கள் ஃபர்ஸ்ட் தலைப்பு. அப்போ Tn கடைசி உறுப்பு எவ்வளவு? 1536. அதற்கான ஃபார்முலா a r⁻n - 1 = 1536. சரியா? a இப்போ a னுடைய மதிப்பு போடுங்க. a எத்தனை? 3 r எத்தனை? 2. 2⁻n - 1 = 1536. இப்போ இந்த பெருக்கக்கூடிய 3 அங்க கொண்டு வந்துட்டோம்னா இந்த பக்கம் 2⁻n - 1 மட்டும் மிச்சிருக்கும். அந்த பக்கம் 1536. அங்க பெருக்கக்கூடிய 3 வந்து இங்க வந்து வகுக்கும். அப்போ 1 3 3 I 3 15 1 3 3 2 3 6. அப்போ என்ன வருது அப்படின்னா 2⁻n - 1 = 512. 512. இந்த 512 இங்க 2⁻n எங்க இருக்கு? மேல இருக்கு. அடுக்கா இருக்கு. அப்ப இந்த 512ஐயும் அடுக்கா மாத்தணும். 2னுடைய அடுக்கா மாத்தணும். இங்க என்ன அடிமானம் இருக்கோ அடுக்கா மாத்தணும். 512 2ஆல தொடர்ந்து வகுத்துட்டு வந்தா 512 வந்து 2⁻9 நம்ம ஏற்கனவே திரும்ப நிறைய தடவை பார்த்துக்கோம். 2⁻9. அப்ப 512 2⁻n - 1 = இந்த 512க்கு பதிலாக 2⁻9 போட்டுட்டா என்ன வரும் அப்படின்னா 2⁻n - 1 = 2⁻9. அப்ப நம்ம ஏற்கனவே படிச்ச விதிப்படி அடிமானமும் அடிமானமும் சமம். இங்க 2 இங்க 2. அப்போ என்ன ஆகும்? அடுக்கும் அடுக்கும் சமம். இங்க n - 1 அடுக்கா இருக்கு, இங்க 9 அடுக்கா இருக்கு. அப்போ n - 1 = 9. நம்மளுக்கு தேவை என்னோட மதிப்பு தான். அப்ப இந்த -1 அங்க போகும். அப்ப என்ன? +1 ஆயிரும். அந்த பக்கம் 9 + 1 10. அப்ப n = எத்தனை? 10. அப்ப கொடுக்கப்பட்ட கணக்குல எண் கொடுக்காதனால கடைசி உறுப்பு தெரியும் என்பதனால அந்த கடைசி உறுப்பு ஃபார்முலா போட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எண் எத்தனை? 10. சரியா? இப்போ அந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதலை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எண் கண்டுபிடிச்சாச்சா? பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? Sn = a × r⁻n - 1/r-1. இப்போ எண்ணுக்கு பதிலாக அங்க என்ன போட்டுட்டேன்? 10. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் 10 போடணும். சரிதானா? இப்போ எஸ் 10வது உறுப்பு. 10 உறுப்புகளின் கூடுதல். a எத்தனை? 3. r வந்து 2⁻10 -1 r வந்து 2 2 - 1. இந்த ஸ்டெப்ல அடுத்த ஸ்டெப்ல 2⁻3 2⁻10 வந்து 1024 -1. 2ல இருந்து 1 கழிச்சிட்டோம்னா கீழே பகுதியில் 2ல இருந்து 1 கழிச்சா 1. 1 என்ன செஞ்சிடலாம்? விட்டுடலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்ல S10 = 3 இந்த பிராக்கெட் உள்ள கணக்கு செய்யுங்க. 1024ல இருந்து 1 கழிச்சிட்டோம்னா 1023.
இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும்? இந்த 3ஐயும் 1023ஐயும் பெருக்கணும். அப்ப 3 9, 32 6, 3 0 0, 3 3. அப்ப இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய மொத்த உறுப்புகளின் கூடுதல் 3069. சரிதானா? மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்துட்டு உங்க ஹோம்ஒர்க் நோட்ல செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.